159 எம்எல்ஏ, 34 மந்திரி, 74 மாவட்ட செயலாளர், பிரபாகரனோட ஒத்த மகள். வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? வெக்கமா இல்லையா? இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன இதுனா, எதை நம்பி அவங்க களத்தில் நிற்கிறான்னா, பறையரை நிறுத்தினா படையாச்சி வாக்களிக்க மாட்டார், படையாச்சி நிப்பாட்டினா பறையர் வாக்களிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு சூழலை இந்த திருட்டு திராவிடம் இந்த மண்ணில் ஏற்படுத்திடுச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? காவிரி தொடங்குற தருமபுரியிலிருந்து பூம்புகார் வரைக்கும் இரு கரையிலும், ஒரு கரையில் தமிழ் சமூகத்தின் பறையர் குடி, மறுகரையில் தமிழ் சமூகத்தின் படையாச்சி குடி, இரண்டு குடிகளும் இருக்கிறது. நம்புங்கள் அருமை உறவுகளே, இவர்கள் பறையரும் படையாச்சும் ஒன்றாக இணைந்தால் 124 சட்டமன்ற தொகுதியை வெல்லுவார்கள். 2 ஆண்டு காலம் அண்ணன் அன்புமணி முதலமைச்சராக இருந்துட்டு போங்க, 2 ஆண்டு காலம் அண்ணன் திரும்ப முதலமைச்சராக இருந்துட்டு போங்க. ஆனால் இந்த திராவிடம் என்ன பண்ணியிருக்கு? அண்ணன் அன்புமணிக்கு இந்தாங்க உங்களுக்கு இவ்வளோ சீட்டு, அண்ணன் திருமாவுக்கு இந்தாங்க இவ்வளோ சீட்டு அப்படின்னு எங்களை இப்படி ஆக்கிருச்சு. ஒருவன் வந்தாண்டா, நாங்கள் பறையர் இல்லை, படையாச்சல்ல, உடையார் இல்லை, கோணார் இல்லை, முதிரை இல்லை, முத்திரை இல்லை, கவுண்டர் இல்லை, நாமெல்லாம் தமிழர், இந்த நிலத்தை தமிழர் நாம் ஆளலாம் என்றான். அதுதான் நாம் தமிழர் கட்சி, அதுதான் அண்ணன் சீமான். நீங்க என்ன சிக்கல்னா, ஒரு 60-70 ஆண்டு காலம் இந்த உணர்வு, இன உணர்வு, மொழி உணர்வு இருக்கு இல்லையா, அதை மழுங்கடிக்கப்பட்டு இந்த உணர்வுகள் டைவர்ஷன் கன்வெர்ட் ஆகி சாதியிலையும் மதத்திலையும் வச்சுட்டான். இப்ப கிருஷ்ணகிரியோட எம்பி ஐயா கோபிநாத் தெலுங்குல போய் உறுதிமொழி எடுக்கிறாரு பாராளுமன்றத்தில். நாங்கள் அவர்கள் இன உணர்வை மதிக்கிறோம், போட்டுக்கிறோம், அதுல எந்த மாற்றம் இல்லை. வாக்களிச்ச மக்கள் நீங்க வைக்கப்படணும், ஆனாலும் அவர் உணர்வை நாங்கள் மதிக்கிறோம். ஒரு ஆளா இருந்தாலும் தான் தெலுங்கு இன பாசத்தை காமிக்கிறார் இல்லையா, நாம் தமிழர் கட்சி அதை போட்டுகிறது. இங்க வந்து நீங்க தமிழன் பொறுக்கி, தமிழன் பன்னாட பரதேசி கலிசடனை திட்டு ரோசம் வராது. தமிழன் ஒரு ஈன பைய, தமிழ் சமூகம் ஒரு காட்டு மிராண்டி சமூகம், தமிழ் மொழி ஒரு காட்டு மிராண்டு மொழி. தமிழா அப்படி எவ்வளவு கேடு கட்டு பேசினாலும் ரோசம் வராது. ஆனால் அதற்கு முன்னால் சாதி போட்டு இந்த வார்த்தைகளை பேசினால் பேசிவிட்டு இறங்க முடியாது, சங்கை அறுத்து விடுவார்கள் சாதியை பேசினால். ஆனால் அந்த நிலையை மாற்றி தமிழை இனி ஒருவன் இழிவாக பேசிவிட்டு மேடையை இறங்கும் முன்னால் அவன் கழுத்தை அறுக்கக்கூடிய ஒரு கள போராளிகளை உருவாக்கும் நாம் தமிழர். சாகு முன்னால் சீமான் செய்து முடிப்பார். அது இல்லாம போச்சு. இவ்வளவு கத்து தேவையில்லையே. ஒரு மான தமிழச்சிங்க போட்டி எடுக்கிறார். இந்த மண்ணை 50 ஆண்டுகளுக்கு மேல அந்நியன் ஒருவன் ஆளுகிறான். என் நிலத்தை வேற ஒருவன் ஆளுகிறான். எங்கள் மேய்ச்சல் நிலங்களை வேற ஒரு பன்றிகள் மேய்கிறது. சூடு சொர்ணை இல்லாத ஒரு சமூகமாக மாறிவிட்டது. எங்கள் அணுக்களில் மாற்றத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை மாற்றத்தான் தமிழ் தேசிய அரசியல். உங்களுக்கு என்ன ஒன்று சொல்றேன்னா, என்னன்னா அண்ணன் திருமா இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு பழமொழி இருக்கு, பஸ் போகாத ஊர்லையும் பறையர் சமூகம் இருக்குன்னு சொல்லுவான். ஒரு பழமொழி இருக்கு. தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பு வைத்திருக்கிற எங்க அண்ணன் திருமாவளவன், தமிழ்நாடு முழுக்க அமைப்பு வச்சு நிற்கிற அண்ணன் திருமாவளவனுக்கு 2 சீட்டு நீ கொடுக்கிற. நீ 2 சீட்டு செத்து போன காங்கிரஸ் அடிச்சா ஏன்னு கேட்க, அநாத கட்சி அது காங்கிரஸ், அந்த கட்சிக்கு 10 சீட்டு கொடுக்கிற. என்ன நீ சமூக நீதி? என்ன சமூக நீதி? சிறுபான்மையின் பாதுகாவலன் திமுக கயிறு, நீ பெரிய மயிர் தயிர். இஸ்லாமியர்களுக்கு 1 சீட்டு கொடுத்தியா? 22 இடங்கள்ல 1 சீட்டு கொடுத்தியா? காங்கிரஸ் கொடுத்தியா? 40 பாராளுமன்ற தொகுதியிலும் ஒரு இடத்துல இஸ்லாமிய சமூகத்துக்கு நீ கொடுக்கல. ஆனா அந்த சமூகத்தின் வாக்கு வேணும். அந்த மக்களின் வாழ்க்கை உனக்கு தேவையில்லை என்றால் இதை யார் சிந்திக்க வேண்டும்? புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார், ஒருவன் அடிமை என்பதை நீ உணர்த்தி விடு, அவன் தானே எழுந்து கிளர்ச்சி செய்வான். அப்படிதான் இந்த அரசியல் பயணத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் மேடை என்பது பொலிட்டிக்கல் கிளாஸ், அரசியல் வகுப்பறை, அரசியல் பயிலரங்கம். ஒரு முறை எங்கள் பேச்சை நீ கேளு, நீ வாக்களிக்காம போ. இந்த பிள்ளைகள் பேச சரியா ஏற்படுகிறா என்பதை ஆழ சிந்திச்சு பார், உனக்கு விளங்கும். எளிய பிள்ளைகள், காசு இல்ல, 120 கோடி ரூபாய் களத்தில் இறக்கி நிற்கிறான். இன்னைக்கு நேத்தா எங்க அண்ணன் பேசுறாரு வீடியோவில், இல்லை ரொம்ப பஞ்ச பராரியா நிற்கிறான். துண்டறிக்கைக்கு, சாப்பாட்டுக்கு, விடுதிக்கு, வாகன செலவுக்கு காசு வேணும்னு
நிதி திரட்டுறதுக்கு நாம் கட்சி, நாம் தமிழர் கட்சி. என் அன்பான உறவுகளை, மாற்றம், எந்த மாற்றத்தை நீங்கள் அடைய விரும்புகின்றீர்களோ அந்த மாற்றத்தை உங்களிடமிருந்து தொடங்குங்கள் என்கிறார் அந்த நாட்டின் தேசப்பிதா. அப்படி ஒரு ஆக சிறந்த மாற்றத்தை நீங்கள் தொடங்க வேண்டும். நான் வாக்களித்தால் மட்டும் போதாது, நம் சமூக வாக்கு விட வேண்டும். எத்தனை இடத்தில், எந்த இடத்தில் திமுக இருக்கிறது? என் அன்பான உறவுகளே, கேட்டா விசிகாவுக்கு இவன் சொல்றான் 2 இடம் கொடுக்குற. விசிகா வி வந்து விழுப்புரம், சி சிதம்பரம், அது கச்சான் செருப்பை கழட்டி அடிக்கணும் அப்படி சொல்றவன பூரா. மான தமிழ் உறவுகள், ஒரு நீ சரியான ஆன்மகண்டா திமுக. சமூக நீதி பேசுற வெங்காயம் அண்ணன் திருமாவுக்கு நீ ஏன்டா தஞ்சாவூர்ல பொதுத்துல கொடுக்கல, ஏன் திருச்சியில கொடுக்கல? ஏன்? ஏன்னா நீ அப்படிதான் ஒதுக்கி எங்களை பாக்குற. எங்க அண்ணன் அப்படியே பறக்க நினைக்கிறான். கூண்டு புடுவா கூட்டு புடுவா, நீ அப்படியே சிறகடிச்சு மூடிக்கிட்டே இருக்கிற. பாய நினைக்கிறான். ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். என் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கையில் அண்ணன் அன்புமணியையும் மறு கையில் அண்ணன் திருமாவை அழைத்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு காலம் தமிழ்நாட்டில் உருவாகும். அன்று ஆட்சியாளர்களில் நாங்கள் அமர்வோம், அதில் எந்த மாற்றம் இல்லை. அதை நோக்கித்தான் நாம் தமிழர் கட்சி பயணிக்கிறது. நீ பிரிச்சு பிரிச்சு கூறு போட்டடா. பிரபாரம் உள்ள சீமா தைக்கிறவன்டா, நீ வெற்றவன், நாங்க தைக்கிறவன். கோர்த்து கோர்த்து ஒவ்வொரு மணியா கோர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு மாற்றத்தை அடைய வேண்டும் என்றால், அன்பான ஒருவர்கள், என் தங்கை இருக்கிறாள் பாருங்க, எளிய பிள்ளை, ஒரே ஒரு முறை அந்த மாற்றத்தை விக்கிரவாண்டி மண்டலில் நீங்க தொடங்குங்கள். மைக் சின்னத்தில் உங்கள் வாக்கை அழியுங்கள். காசு தருவான் அண்ணன். 20,000 ரூபாய் ஏத்தாம வெளியே போக மாட்டாரு. இந்த பயலுக்கு 200 கோடி ரூபாய் செலவு வைக்காம அண்ணன் வெளியேற மாட்டாரு. காசு தருவான், நல்லா வாங்கிக்க, பத்திரமா வாங்கி, அந்த காசை அப்புறம் வாங்க, கொள்ளையடிச்ச காசு வாங்கிக்க. வாங்கிக்கிட்டு சத்தியத்துக்கு பயந்து, நேர்மை, உண்மை, அறத்தின் பால் நின்று ஒரு மான தமிழச்சியை இந்த மண்ணில் அவளை வெல்ல வைப்பவர் உங்களுடைய கடமை என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.